the light, you're the night, you're the color of my blood. You're the cure, you're the pain, you're the only thing I wanna touch. Never knew that it could mean so much, so much. You're the fear, I don't care, 'cause I've never been so high. Follow me through the dark, let me take you past the satellites. You can see the world you brought to life, to life. So love me like you do, la la, love me like you do. Love me like you do, la la, love me like you do. On the edge of paradise, every inch of your skin is a holy grail I've gotta find. Only you can set my heart on fire, on fire. Yeah, I'll let you set the pace, 'cause I'm not thinking straight. My head's spinning around, I can't see clear no more. What do you
இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். மாசெழுகாத பராபர வஸ்து, மாசெழுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முகிக்க, எண்ணின காரியம் யாவும் முகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயிருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மீட்புங்கள், நாம் அவர்களுக்கு அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. தேவன் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து என் முகத்தை எங்களுக்கு பிரகாசிக்க பண்ணணும். வானத்தை பூமி உண்டாக்கும் கர்த்தர் வந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. கர்த்தர் எல்லா தீங்குகளை காப்பார், அவர் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் கோட்டையும் உன் வரத்தையும் உள்ளத்தையும் காப்பார். ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, குடும்பங்களை படைத்து தலைமுறை தலைமுறையாய் குடும்பங்களை அபிவிருத்தி அடைய செய்கிற எங்கள் ஆண்டவர், இந்த இல்லத்திலே நடைபெறுகின்ற திருமண நிகழ்வில் எழுந்தருள வேண்டும் என்றும் உம்முடைய நீங்காத தோழமையையும் தலைமையையும் நீர் உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். மிகச்சிறப்பாக ஆண்டவரே, திருமண வாழ்வுக்காக ஆயத்தப்பட்டு மணமகனாக மணமகளின் இல்லத்தை நோக்கி புறப்படுகின்ற அன்பு மணமகன் அபிஷேக் அவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த உலகத்தில் ஒரு குழந்தையாய் பிறந்தது முதல் இதுவரை ஆண்டவர் கண்ணின் கருவிழி போல பாதுகாத்திருக்கின்றேன். நல்ல கல்வியை தந்தீர், நல்ல வேலை வாய்ப்பை ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தீர். நல்ல வாழ்க்கை நெறிகளோடு இந்த உலகத்திலே மேன்மையுறுவதற்கான அனைத்து தருணங்களையும் கடவுள் தம்முடைய மகனுக்கு உருவாக்கி தந்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி திருமணம் உறுதி செய்யப்படவும் உம்முடைய மாபெரும் தயவினாலே மிகவும் மங்களகரமாக இந்த திருமணம் நடைபெறவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறேன். இந்த இல்லத்திலிருந்து மணமகனாய் புறப்பட்டு செல்லுகிற அன்பு மகனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் எதிர்நோக்குகிற குடும்ப வாழ்வை வெற்றிகரமாய் அமைத்து தர வேண்டும் என்றும் மன்றாடுகின்றோம். மங்களகரமான கம்பீரமான இல்லற வாழ்வுக்கு தேவையான அனைத்து நலன்களும் உன்னதத்திலிருந்து பொழியப்பட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். மிகச்சிறப்பாக ஆண்டவரே, அவருக்கு வாழ்க்கை துணையாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மணமகளுக்காகவும் நாங்கள் மன்றாடுகின்றோம். மணமகள் இல்லத்திலும் புத்தளம் சேகர் ஆலயத்திலும் நடைபெறுகிற திருமண தொழுகை உள்ளிட்ட எல்லா நிகழ்வுகளிலும் ஆண்டவருடைய மேலான பிரசன்னம் நிறைவாக தங்கியிருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மணமகன் அபிஷேக் அவர்களுடைய பெற்றோர் திருவாளர் மனோகரன், திருமதி விமலா தம்பதியினருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். தங்கள் மகனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்கின்ற அற்புதமான அனுபவங்களை எண்ணி ஆண்டவர் அமைத்து தருகிற புதிய புதிய பாதைகளை நினைத்து ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுவதற்கு நீர் உதவி செய்வீராக. இந்த திருமண நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்முடைய பிள்ளைகள் மேற்கொண்ட எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் வாக்கிய செய்திருக்கிறேன். இப்போதும் அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறவும் அவர்களுடைய வாழ்வு மகிழ்வாய் அமையவும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உடன் பிறந்த சகோதரி மைத்துனரை
உம்முடைய திவ்யமான கரங்களிலே நாங்கள் தருகின்றோம். அவருடைய குடும்ப வாழ்வையும் கடவுள் ஆசீர்வதியும். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, மங்களகரமான இந்த திருமண நிகழ்விலே பங்கெடுக்கிற அத்தனை பேரையும் நாங்கள் நினைக்கின்றோம். திருச்சபையின் சார்பிலே அன்பு மணமகனை வாழ்த்தி கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் மன்றாடுகிற போது கடவுளுடைய பேரிரக்கம் அன்பு மகன் மீதும் அவருடைய எதிர்கால வாழ்வின் மீதும் ஒளிந்தருளப்பட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். இப்போதும் தம்முடைய பிள்ளைகள் மேற்கொள்ளுகிற பயணத்தில் ஆண்டவர் உடன் பயணியாக இருந்து அவர்களை சுகமாக அழைத்து செல்ல வேண்டும் என்றும், வழி பயணத்திலே எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தாமதங்களும் இல்லாமல் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டி நிற்கிறோம். சிறப்பாக ஆண்டவரே, திருமணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அன்பு பொருளாக மணமகன் இல்லத்திலிருந்து கொண்டு செல்லப்படுகிற திருமாங்கல்யத்தை ஆண்டவர் விசேஷித்த வகையிலே ஆசீர்வதியும். கணவன் மனைவி உறவுக்கு வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்கின்ற அற்புதமான அடையாளமாய் இந்த திருமாங்கல்யம் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி உம்மிடத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய கிருபையின் கரங்களிலே எங்கள் அத்தனை பேரையும் தாழ்மையுடன் ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகுந்த பணிவுடன் கேட்கின்றோம். ஜபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் திரியேக உறவும் இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரோடும் மனவாழ்வுக்காக ஆயத்தப்படுகிற மணமகன் அபிஷேக் அவர்களோடும் இன்று புத்தளம் ஆலயத்திலே நடைபெறுகிற திருமண தொழுகையோடும் நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆமென். உருகி உருகி போனதடி
என் உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி எண்ணம் யானியே நீன்றி மூடுமே ஏவானோ நீதானே என் காதலே என்னாலும் உருகி உருகி போனதடி உள்ளம் யானியே குருகி குருகி போனதடி எண்ணம் யானியே. கண்கள் ரெண்டும் பேசுதே உள்ளம் உன் வசமானது என்னோடு காதலில் சேர்ந்திட வந்தவள் களம் இல்லா பெண்ணவள் கரும் கூந்தல் வாசனையாயிரமே கண்ணுக்குள் காண்பவள் வைரமே ஓ சொற்கள் யாவும் மின்னுமே நதியின் அழகை போலவே மனதை கேட்டாய் வசதி கேட்டாய் நேரத்தை கூட நீ கேட்டாய் எடுத்து தந்தேன் முழுதும் தந்தேன் உயிரை கூட நான் தந்தேன் ஏனோ 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 இரு விழியில் காதலை புதைத்தாய் மீண்டும் 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 அதை மறைத்தே பொய்களை அழித்தாய் என்னை விட இன்னொருவன் கூட நீ ஓ கண்கள் ரெண்டும் பேசுதே உள்ளம் உன் வசமானது என்னோடு காதலில் சேர்ந்திட வந்தவள் கள்ளம் இல்லா பெண்ணவள் கரும் கூந்தல் வாசனையாயிரமே கண்ணுக்குள் காண்பவை வைரமே ஓ சொற்கள் யாவும் மின்னுமே நதியின் அழகை போலவே
பிரகாரமாக இயேசுவே துதிசை நிமனமே இயேசுவே துதிசை என்ற பாடலினை பாடுவோம். இயேசுவையே துதிசை நிமனமே இயேசுவையே துதிசை கிறிஸ்தே இயேசுவையே துதிசை நிமனமே இயேசுவையே துதிசை மசனுகாத பராபரவஸ்து மசனுகாத பராபரவஸ்து நெசகுமாரன் மெய்யான கிறிஸ்து இயேசுவையே துதிசை நிமனமே இயேசுவையே துதிசை அந்தரவான் தரை உந்தரு தந்தன் அந்தரவான் தரை உந்தரு தந்தன் சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன் இயேசுவையே துதிசை நிமனமே இயேசுவையே துதிசை எண்ணின காரியம் யாவும் முடிக்க எண்ணின காரியம் யாவும் முகிக்க மண்ணிலும் விண்ணிலும் ஆழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதிசை நிமனமே இயேசுவையே துதிசை கிறிஸ்தே இயேசுவையே துதிசை நிமனமே இயேசுவையே துதிசை. என் இருதயம் நல்ல விசேஷம் போகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவி சொல்கிறேன். எல்லா மனுபுத்திரன் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள்படுகிறது. ஆகியால் தேவன் உம்மை என்னென்னைக்கும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னென்னைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கும். அப்போல் கர்த்தர் இது முதல் என்னென்னைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் நம்ம பெரிய காரணம் செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரங்கள். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்து நேராக ஏறெடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரங்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஒருவராய் பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கின்ற மகா பரிசுத்தம் நிறைந்த அன்பின் நல்ல பிதாவே, ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியும் நிறைந்த மங்களகரமான காலை பொழுதுக்காக நன்மையை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் அருமையான இரு குடும்பங்களை சார்ந்த அன்பார்ந்த பிள்ளைகளை ஆண்டவர் கணவன் மனைவியாக இணைப்பதற்காக சித்தம் கொண்டு இந்த நாளை திருமண நன்னாளாக நீர் ஏற்படுத்தி தந்திருப்பதற்காக நன்றி சொல்கிறோம். இவ்வில்லத்தில் அன்பு மகளை தேவனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து மணவாட்டியாக நீர் ஆயத்தப்படுத்தினீர். அன்பார்ந்த பெற்றோர்கள் மணவாளனுக்காக எதிர்பார்ப்போடு காத்திருந்த வேளையிலே அன்பு மணவாளனாகிய விசையை ஏற்ற வேளையிலே தன்னுடைய அன்பார்ந்த பெற்றோர்களோடும் உற்ற ஊழியர்களோடும் மணவாளியிலும் வந்தடைவதற்கு ஆண்டவர் கிருபை தந்தீர். அன்பார்ந்த இவ்வில்லத்தார் அன்போடு கூட வரவேற்று இப்போது அன்பு பிள்ளைகள் திருமண கோலம் பூண்டு உம்முடைய பரிசுத்த சன்னிதிக்கு நேராக ஆயத்தத்தோடு கூட வர இருக்கிறார்கள். ஆண்டவர்களுடைய பயணங்களிலே கூட இருந்தவர் இப்போது நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தவும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் நடைபெறப் போகின்ற பரிசுத்தமான மெய் விவாக தொழுகின் வழியாகவும் பிள்ளைகள் கொடுக்கப் போகின்ற வாக்குறுதியின் வழியாகவும் கணவன் மனைவியாக இணைய இருக்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சி நாங்கள் கண்டு மகிழ்ந்து உண்மை மகிமைப்படுத்தி மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க ஆண்டவர் கிருபைத்தார். அன்பு மணமகளுடைய பெற்றோர்களுக்காக உடன்பிறப்புகளுக்காக குடும்பத்தின் மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரும் ஆண்டவர் ஆசீர்வதியும். அதே போன்று மணமகனுடைய பெற்றோர்களுக்காக உடன்பிறப்புகளுக்காக குடும்பத்தினருக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இம்மட்டும் எங்கள் உடனிருந்து கிருபையாய் நடத்தி வந்த ஆண்டவர் தொடர்ந்து நடைபெற போகின்ற மங்களகரமான திருமண தொழுகையோடும் அதை தொடர்ந்து நடைபெறுகின்ற விருந்து வசனங்களோடும் அனைத்து நிகழ்வோடும் ஆண்டவருடைய தூய பிரசன்ன நிறைவாகந்து ஆசீர்வாதமாக வழிநடத்த வேண்டும் என்று என் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளோடுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென்.
படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலகமா பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு
நாமத்தில் புத்தகம் சேகரத்திற்கு சார்பாக கூட வாழ்க்கையிலும் வரவேற்று வருகிறோம். இத்திருமண தொழுகையின் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான மகிழ்ச்சி நிறைந்த மகளிர் நிறைந்த இக்காலவெளிக்காக கொடுமை சொல்கிறோம். இரு குடும்பங்களில் சார்ந்த பிள்ளைகள் அபிஷேக் அரண்சாமி ஆகிய இருவரையும் கணவன் மனைவியாக நிற்பதற்காக சித்தம் வந்து இந்த நாடு திருமண நன்னாளாக ஆண்டவர் ஏற்படுத்தி இவரை அன்பாக பிள்ளைகள் மனப்போலம் கொண்டு பரிசுத்த சந்திக்கிறார் கண்பாரை கருவை தந்தீர். தொடர்ந்து நடைபெறப்போகிற இந்த பரிசுத்தமான நிர்வாக தொழுகையும் தம் பிள்ளைகள் கொடுக்க போகிற வாக்குறுதியும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அது வழியாக அவர்கள் கணவன் மனைவியாக வெளியே இருக்கக்கூடிய அந்த மகத்துவமான காட்சிகள் கண்டு வழிந்து ஆண்டோடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த கருவை தாரும். இந்த திருமண தொழுகையின் ஆத்மாவில் முடிவதையும் உங்களுடைய தூய பிரசனம் மேம்பட்டு தூய ஆவினரை உங்களுடைய பொறுப்பேற்று ஆசீர்வாதமாக பணியெடுக்க வேண்டும் என்று நீங்களாம் தாங்களோடு ஜெபிக்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமென். இவ்வாறு பிரகாரமாக ஆண்டுடைய நாமத்தினாக நாம் யாவரும் எழுந்து ஏதேனில் விவாக உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்கும் என்ற பாடலை பாடுவோம். Oh
இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாக இருக்கிறவர்கள். இப்படி இருக்க கடவுள் இணைந்ததை மனிதன் பிரிக்காத போனாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் நற்பமாய் எண்ணி யோசனை செய்யாமல் கருத்தோடும் ஜெபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து அதை செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தோழமையும் உதவியும் ஆதரவளிக்கவும். கடவுளாமே படைத்து கிறிஸ்து மீட்டுக் கொண்ட சுபாவ உணர்ச்சிகளை அவரை தூய்மைப்படுத்தி வழிநடத்தவும். குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக நாடுகளை கிறிஸ்துவை பற்றி அறிவில் வளர்க்கப்படவும். இவ்விதமாய் திருமணத்தை மேற்கொள்ளதாக கருதுவதால் மனுபலம் உறுதியான அடிப்படைகளில் இணக்கமே திருமணம் ஏற்பட்டிருக்கிறது. இவ்விருவர் இந்த தூய நிலைமையில் ஒன்றாக்கப்படுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபை இணைக்கப்படியும் தேச சட்டப்படியும் இவ்விரு பேருக்கும் திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அது இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. நீங்கள் இருவரும் திருமணத்திற்குள்ளாக இணைக்கப்படக்கூடாதபடி உங்கள் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் முன்னிலையில் உங்கள் இருவருக்கும் கட்டளை இடுகிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் இருந்து இருக்கும் உங்கள் பிதாவே, உங்களுடைய உதவிக்கு நாங்கள் யாருமே செய்ய திராணியற்றவர்கள். இவ்விரு பேரையும் உமது பராமரிப்பின்படியே அழைத்து வந்தேன். ஆதலால் இவர்கள் இருவரும் உம்முன் திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாக பாதுகாக்கவும் உம்முடைய பேரவர்களை இவர்களில் பெருக செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆளுநரை சிறப்பின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நாம் உட்கார்ந்தவனமாக லோகமான மாணவர் ஆண் பெண் நாம் இருவேறு மாணவை ஆசிரியர் பாடலை பாடுவோம்.
அபிஷாப் மேரியாவின் அபிஷேக் ஆகிய இவரை உம் கணவனாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பெற்றுக்கொள்கிறார். இந்த பெண்ணை குடும்பத்தினாக கொடுக்கிறவர் முன்னே வந்து கரும்பிடித்துக் கொடுக்க கேட்டுக்கொள்கிறோம். அபிஷேகாகிய நான் அரும்சாம் மேரியாக உண்மை என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாக்கிலும் சுகத்திலும் சுகத்திலும் வாழ்வின் இறுதி வரை கடவுளுடைய நியமப்படி உண்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்கு கொடுக்கிறேன். அஹிம்சா மேலியாகிய நான் அபிஷேக் ஆகிய உண்மை என் கணவராக ஏற்றுக்கொண்டு இன்று முதல் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் வாழ்வின் இறுதி வரை கடவுள் தூய நியமப்படி உம்மை நேசிக்கவும் காப்பாற்றவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். இவ்வாக்குதை கடவுள் கேட்டால் நாங்களும் கேட்டோம்.